எல்லா கேங்லையும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ணுவான். ஒரு சட்டை வாங்கினா, ஒரு வாட்ச் வாங்கினா, ஒரு செயின் வாங்கினா, ஒரு ஃபோனு வாங்கினா, ஒரு செருப்பு வாங்கினா கொண்டு நம்மளை பார்த்தா பண்ணுவான். அது எல்லாருமே பண்ணலாம், தப்பு இல்லை. சில பேருக்கு அது தெரியாது, கற்றுக்கலாம். ஆனால் நீ என்னையே பார்த்து பண்ணிட்டு என்கிட்டயே வந்து மச்சான் இது நான் வந்து இந்த கலர் தான் வாங்கின போய் வாங்கிக்கொள்ளும் போது அப்போ ஏறும் பாருங்க ஒரு வெறி. கடுப்பாக இருக்கும். ஒருத்த நம்ம என்ன பார்த்தாண்டா பண்ணுற, என்கிட்டயேடா சொல்கிற, நீ என்கிட்டயே சொல்கிறான் வந்து, டேய் நான் அங்கே வாங்கின மச்சான் சூப்பராக இருக்கும் சட்டை போய் வாங்கிக்கோ. ஏதோ நான் தான் அந்த கடையை அவனுக்கு சொல்கிற மாதிரி, அவனுக்கு அந்த கடையை சொல்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொல்லுவான். யோசிப்பேன், ரைட்ரா அது இது வேணா பண்ணிட்டு போடா. ஆனால் வந்து நீ நீயே கண்டுபிடிச்சி நீயே எல்லாமே பண்ணுற மாதிரி பண்ணாதடா, சத்தியமாக சொல்கிறேன்டா. வெறி ஆகுதுடா. யோசிச்சு முடிதுண்டா கொட்டி போகுது. இந்த மாதிரி தற்கூரிக்குள்ளே ஏன்டா சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தற்கூரியாக இருந்தால் தான் நீ என்னை பார்த்து கற்றுக்குற. நீ தற்கூரியே இல்லைன்னா நீ ஏன் இன்னொருத்தரை பார்த்து போட போகிற? உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. அதனால் நேரில் கேட்க முடியல, இந்த மாதிரி வீடியோவில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கேங்லேயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். மறக்காமல் அவனுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள்.